My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்லேருந்து பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ் கிட்டத்தட்ட ஒரு 4க்கும் அதிகமான பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ் டீம்டு யூனிவர்சிட்டியாக கன்வெர்ட் ஆகுறாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம ஒரு நியூஸ் போட்டிருந்தோம் இல்லையா. இதற்கு அடுத்த கட்டமாக அந்த 650 இடங்களை சேஃப்கார்ட் பண்ணுறதுக்காக தமிழக அரசின் தரப்பில் ஒரு பெட்டிஷன் ஒன்று நம்மளுடைய கோர்ட்டில் ஃபைல் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் அப்படிங்கிறது வந்திருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த காலேஜஸில் ஒரு பர்டிகுலர் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பாக கன்ஃபார்ம்டாக டீம்டு யூனிவர்சிட்டி சைடு போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அந்த மாதிரி சில இன்ஃபர்மேஷன்ஸும் இருக்குது. நியூஸ் ஆர்டிகளில் வந்த இந்த இன்ஃபர்மேஷனை பற்றி தெளிவாக பார்த்தலாம். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க, ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் கூடவே நோட்டிஃபிகேஷன் ஐக்கானையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் சேனலுடைய லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மெடிக்கல் கவுன்சிலிங் பற்றின அனைத்து விதமான இன்ஃபர்மேஷனும் உடனுக்குடன் உங்களுக்கு வரணும் அப்படின்னா மறக்காம இந்த வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் திங், இது வந்து ஹிந்துவில் வந்த ஒரு நியூஸ் ஆர்டிகல். இன்னைக்கு வந்திருக்கிற நியூஸ் ஆர்டிகல், தமிழ்நாடு டு மூவ் கோர்ட் ஆஃப்டர் 3 பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ் கெட் டீம்டு யூனிவர்சிட்டி ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. இதுல வந்து எந்தெந்த கல்லூரிகள் அடங்குதுன்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் பிரைவேட் யூனிவர்சிட்டி, ஸ்ரீனிவாசன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் அந்த மெடிக்கல் சயின்சஸ் இருக்கு இல்லையா, அந்த பிரைவேட் யூனிவர்சிட்டி, 2 பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ் விச் ஆர் நாட் அஃபிலியேட்டட் டு எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி. அண்ட் இந்த கல்லூரிகள் டீம்டு யூனிவர்சிட்டியா மாறுவதற்கு அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. என்எம்சி தரப்புல அவங்களுடைய வெப்சைட்லையும் டீம்டு டு பி யூனிவர்சிட்டி ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது இந்த கல்லூரிகளுக்கு வழங்கப்பட்டதாக பதிவு செய்திருக்கிறாங்க. அடுத்ததா சென்ட் பீட்டர்ஸ் மெடிக்கல் காலேஜ். இந்த சென்ட் பீட்டர்ஸ் மெடிக்கல் காலேஜும் பார்த்தீங்க அப்படின்னா டீம்டு டு பி யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லி என்எம்சியினுடைய வெப்சைட்ல டிக்ளேர் பண்ணிட்டாங்க. விச் மீன்ஸ் அவங்க எல்லாம் நமக்கு கண்டிப்பாக டீம்டு யூனிவர்சிட்டி சைடு போகிறதுக்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறது அதிகம். பொதுவாகவே டீம்டு யூனிவர்சிட்டியாக ஒரு கல்லூரி மாறுது அப்படின்னா அதற்கு முன்பதாக அந்த கல்லூரிகள் எந்த யூனிவர்சிட்டியினுடைய அஃபிலியேஷன்ல இருக்காங்களோ அங்கிறது நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது ஒன்று வாங்கணும். இது வந்து பொதுவாக இருக்கக்கூடிய வழக்கங்க. இந்த வகையில் கற்பக விநாயகா அப்படிங்கிற ஒரு மெடிக்கல் காலேஜ், இந்த காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 2023 அண்ணா யூனிவர்சிட்டிலையும் அதே மாதிரி தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டிலையும் இன்ஜினியரிங் அண்ட் மெடிசன் ரெண்டுக்குமே நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட்டுக்கு அப்ளை பண்ணியிருந்தாங்க. அப்போவே அவங்க இந்த ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. பட் அது வந்து கொஞ்சம் நாட்களுக்கு அப்புறம் அந்த பெர்மிஷன் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டது. அதற்கப்புறம் அவங்க வந்து அந்த பெர்மிஷனை ரிவோக் பண்ணாங்க. அண்ட் அகைன் அவங்க வந்து கோர்ட்ல கேஸ் போட்டு அந்த இதை வந்து திரும்பவும் அவங்க வந்து வாங்கினாங்க அப்படிங்கிறத பார்க்கிறோம். ஸோ இந்த வகையில் மெடிக்கல் காலேஜ் பொறுத்த வரைக்கும் கற்பக விநாயகா மெடிக்கல் காலேஜ் டீம்டு டு பி யூனிவர்சிட்டியா மாறுவதற்கு எந்த விதமான பிரச்சனையும் இப்போதைக்கு இல்லை. இது வந்து ப்ராக்டிகலி எந்த பிரச்சனையும் கிடையாது. பாருங்க, இதுனா இந்த பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸை பொறுத்த வரைக்கும், சென்ட் பீட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் திஸ் மெடிக்கல் காலேஜ் இஸ் பர்டிகுலர்லி அஃபிலியேட்டட் டு எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி. அப்போ இவங்க எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியிலிருந்து அஃபிலியேஷன் அப்படிங்கிறது கட்டாயம் வாங்கணும், அதாவது நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது வாங்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு ப்ராக்டிகல் டிஃபிகல்ட்டிங்க. With 3 private medical colleges obtaining deemed university status will lose 461 medical seats from state quota. The state government is now making efforts to take legal actions and plans to file a writ petition soon. Health Minister KG அருண்ராஜ் வந்து புதன்கிழமை நேற்றுக்கு இதை பற்றி ஒரு ப்ரெஸ் மீட்ல சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கிறோம். அடுத்ததா 2 days ago the state government came to know from the website of the NMC National Medical Commissionல இருந்து இந்த காலேஜஸ் எல்லாம் வந்து சென்ட் பீட்டர்ஸ், அப்புறம் வந்து தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இவங்கெல்லாம் வந்து டீம்டு யூனிவர்சிட்டியா தங்களை பதிவு செய்திருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்து தெரிய வந்ததாக நியூஸ் ஆர்டிகல்ல போட்டிருக்காங்க. இப்போ பாருங்க, ஆஸ் அ ரிசல்ட் இது வந்து இதன் மூலமா நமக்கு வந்து 7.5 ரிசர்வேஷன், அதே மாதிரி எம்பிபிஎஸ் பிடிஎஸ் எல்லாத்துலேயுமே நமக்கு வந்து ஒரு பெரிய மாற்றத்தை இது ஏற்படுத்துவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத மினிஸ்டர் சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் சூன் ஆஃப்டர் திஸ் டிஸ்கஷன் வேர் ஹெல்ட் வித் அட்வொகேட் ஜெனரல், ஆல் மெஷர்ஸ் டு டேக் இமீடியட் லீகல் ஆக்ஷன்ஸ் ஆர் பீங் டேக்கன். வி வில் ஃபைல் அ ரிட் பெட்டிஷன் அகைன்ஸ்ட் திஸ் சூன் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய மினிஸ்டர் வந்து பேசியிருக்கிறதாக பதிவு செய்திருக்கிறாங்க. இப்போ வந்து முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த நம்ம என்ஓசி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக நமக்கு வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் வில் ஆல்சோ டேக் அப் த issue to with union government and union education ministry to make NOC from the state government mandatory for private medical colleges obtain deemed university status. பொதுவாக NOC வந்து வாங்கிட்டு தான் போகணும். இதை வந்து நாங்கள் யூனியன் கவர்மெண்ட் கூடயும் பேசி இதை வந்து கம்பல்சரியாக மாற்றுறதுக்கு முயற்சி எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி அதான் ஸ்டேட்டஸ், அதான் ஃபார்முலா. அதுவும் கூட NOCs are sought from the state government to start medical college
ஒரு பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் ஆரம்பிக்கிறதுக்கு நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் தமிழ்நாடு கவர்மெண்ட் கிட்ட இருந்து வாங்குறாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருந்து வாங்குறாங்க. ஆனா எப்படி அது வந்து டீம்டு யூனிவர்சிட்டியா மாறுவதற்கு முன்பதாக, அதை அப்ளை பண்றதுக்கு முன்பதாக ஏன் என்ஓசி நம்மளுடைய அஃபிலியேஷன்ல வாங்கக்கூடாது அப்படிங்கிறது இவங்களுடைய கேள்வியா இருக்கு. இப்போ பாருங்க, தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஸ்ரீனிவாசன் மெடிக்கல் காலேஜ், இது வந்து பாத்தீங்கன்னா தீஸ் டூ காலேஜஸ் ஆர் பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ் விச் ஆர் நாட் அட் ஆல் அஃபிலியேட்டட் டு எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி. இவங்க எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியோடைய கண்ட்ரோலுக்கு கீழே வரமாட்டாங்க. ஸோ அப்போ இந்த கல்லூரிகள் நியாயப்படி எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியிலேருந்து அஃபிலியேஷன் என்ஓசி சப்ஜெக்ட் அப்படிங்கிறதெல்லாம் வாங்க வேண்டியதே கிடையாது. அவங்க டீம்டு யூனிவர்சிட்டியாக மாற்றிக்கலாம், விருப்பப்பட்டா அவங்க மாற்றிக்க முடியும். அதனால அவங்க என்ஓசி அப்ளை பண்ணவே இல்லை அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகேங்களா? அண்ட் அகைன் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சென்ட் பீட்டர்ஸ் மெடிக்கல் காலேஜ் ஹொசூர் வந்து அப்பீல் பண்ணியிருக்கிறாங்க, தமிழ்நாடுக்கு வந்து என்ஓசி வேணும்னு சொல்லி அப்ளை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. கற்பக விநாயகா மெடிக்கல் காலேஜ் ஹஸ் ஆல்சோ அப்ளைட் ஃபார் டீம்டு யூனிவர்சிட்டி ஸ்டேட்டஸ். ஸோ இந்த கல்லூரியும் சேர்த்து தான் நம்ம 650 சீட் ப்ளஸ் ஒரு 150 சீட்னா 800 சீட்டுன்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். அப்போ 650 சீட்டோட முடியல, இது 800 சீட் வரைக்கும் போவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. இது தவிர இன்னும் 2 கல்லூரிகளும் இதே மாதிரியான ஒரு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இருக்காங்க அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. அது வந்து அஃபிஷியல் டேட் வந்தோடனே நான் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த என்ஓசி வந்து பொதுவாக 60 நாளுக்குள்ள அந்த என்ஓசி வந்து கொடுக்கப்படணும். ஒரு வேலை கொடுக்கல, அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து அப்ளை பண்ணதுக்கப்புறம், காலேஜை நாங்கள் வந்து மாற்ற போகிறோம்னு சொல்லி அப்ளை பண்ணதுக்கப்புறம் 60 நாளுக்குள்ள அந்த என்ஓசி கொடுக்கலன்னா ஆஸ் பர் ரூல்ஸ் என்னன்னா அவங்க வந்து டீம்டு யூனிவர்சிட்டியாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இதுதான் இப்போதைக்கு இருக்கிற ரூல். ஸோ நம்மளுடைய கண்டிஷனில், நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட் சைடில் நமக்கு கடந்த ஆட்சியிலேயே நமக்கு வந்து இந்த 60 நாட்களுக்குள்ள அந்த அஃபிலியேஷன் அப்படிங்கிறது, என்ஓசி அப்படிங்கிறது கொடுக்கப்படாமல் தான் இருந்தது, அவங்க நிறுத்தி வச்சிருந்தாங்க. பட் அண்ட் அகைன் அதனால இப்போ எந்த விதமான தடையும் இல்லாமல் அவங்க நமக்கு டீம்டு யூனிவர்சிட்டியாக கன்வெர்ட் ஆவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது அதிகமாக தெரிகிறது. ஸோ கற்பக விநாயகா அந்த இடத்துல சொல்கிறாங்க பாருங்க, இன் ஜூன் 2023 கற்பக விநாயகா இன்ஸ்டிடியூஷன் விச் ஹேஸ் அன் இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் மெடிக்கல் காலேஜ் had applied to Anna University and MGR University for NOC. அவங்க கிட்ட இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு, மெடிக்கல் காலேஜ் இருக்கு, இன்னும் நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸும் வச்சிருக்கிறாங்க. அவங்க அண்ணா யூனிவர்சிட்டிலையும் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டிலையும் அஃபிலியேஷன்ல இருந்து நாங்கள் வெளியே போறோம், டீம்டு யூனிவர்சிட்டியா மாற்ற போறோம், எங்களுக்கு என்ஓசி கொடுங்கன்னு சொல்லி அப்ளை பண்ணியிருந்தாங்க. ஆனால் ஹவவர் நோ ஆக்ஷன் வாஸ் டேக்கன் ஃபார் 60 days. அந்த 60 நாள் டைம் பீரியட்ல எந்த விதமான ரிப்ளையும் அவங்களுக்கு கொடுக்கப்படலை. யாருக்கு? கற்பக விநாயகா இன்ஸ்டிடியூஷனுக்கு. ஸோ அப்போ என்ஓசி அதுக்கப்புறம் ஒரு 2 மாசம் கழிச்சு, 3 months கழிச்சு செப்டம்பர் 2023 என்ஓசி அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டது. கொடுத்து கொஞ்ச நாள்லயே அது திரும்ப என்ன பண்ணிட்டாங்க, ரிவோக் பண்ணிட்டாங்க, திரும்பவும் வாங்கிட்டாங்க, கேன்சல் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து ஹைகோர்ட்டுக்கு அப்பீல் பண்ணி ஏப்ரல் 2025 நமக்கு ஹைகோர்ட்ல இருந்து அவங்க ஆர்டர் வாங்கி திரும்ப அவங்க வந்து டீம்டு யூனிவர்சிட்டி ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறத யூஜிசி நார்ம்ஸ் படி வாங்கி வச்சிருக்கிறதாக பதிவு செய்திருக்கிறாங்க. ஸோ அப்போ இதுக்கப்புறம் இந்த கல்லூரிகள்லாம் வந்து டீம்டு யூனிவர்சிட்டியிலிருந்து பிரைவேட் இன்ஸ்டிடியூஷனாக மாறுவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இல்லை கற்பக விநாயகாவை பொறுத்த வரைக்கும். அண்ட் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஸ்டிடியூஷன் ரெண்டுமே வந்து பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ்ன்றதுனால விச் ஆர் நாட் அட் ஆல் அஃபிலியேட்டட் டு எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி. ஸோ அவங்க மேலேயும் பெரிய கண்ட்ரோல் அப்படிங்கிறது இல்லை. இந்த 3 கல்லூரிகள் டீம்டு யூனிவர்சிட்டியாக மாறுவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது அதிகமாக தான் தெரியுது. இது மாணவர்கள் பெற்றோர்களுக்கு ஒரு பெரிய இழப்பு தான். கவர்மெண்ட் கோட்டா, மேனேஜ்மெண்ட் கோட்டா இந்த மாதிரி கொஞ்சம் அட்லீஸ்ட் ஓரளவுக்கு குறைவான ஃபீஸில் சேரணும்னு ஆசைப்படக்கூடிய மாணவர்களுக்கு இது இழப்பாக தான் பார்க்குறோம். ஸோ ஆனால் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இதை நாங்கள் அடுத்த கட்டமாக கோர்ட்டில் கேஸ் போட போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் கேஸ் போட்டாலும் சரி, அல்லது வேறு ஏதாவது சட்டப்பூர்வமாக நீங்கள் ஒரு சட்டமாக மாற்றி தமிழ்நாட்டில் வந்து எஜுகேஷனை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக ஏதாவது பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, பண்ண போறீங்க அப்படின்னா அதை நாங்கள் உண்மையாக வரவேற்கிறோம். நம்மளுடைய அண்டை மாநிலமான கேரளாவில் ஒரே ஒரு டீம்டு யூனிவர்சிட்டி தான் இருக்கு. நோ மேட்டர் வாட், எவ்வளோ பெரிய குரூப்ஸாக இருந்தாலும் சரி, அவங்க வந்து கவர்மெண்ட்டினுடைய ஆர்டரின் கீழே, கவர்மெண்ட் ஸ்டேட் கோட்டா கீழே பிரைவேட் காலேஜாக தான் அவங்க பதிவு செய்வதற்கு அனுமதிக்கிறது வழங்கப்படுகிறது. நம்ம பார்த்தாலே தெரியுது, ஒரே ஒரு டீம்டு யூனிவர்சிட்டி அமிர்தா மட்டும்தான், வேற எந்த டீம்டு யூனிவர்சிட்டி அங்கே இல்லை, எல்லாமே பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ். அப்கோர்ஸ் தமிழ்நாட்டில் நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கு. பட் ஸ்டில் அதில் மாணவர்களுக்கு நன்மை தரக்கூடிய விதத்தில் அரசாங்கமும் தன்னுடைய சட்டத்திட்டங்களை அதற்கு தகுந்தபடி அப்பப்போ மாற்றி வைக்கிறது அப்படிங்கிறது நல்லதுன்னு சொல்லி நான் ஒரு கல்வியாளராக பார்க்குறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. இது இப்போதைக்கு நடந்திருக்கிற விஷயம். கூடிய விரைவில் தமிழ்நாடு கவர்மெண்ட் இதை கேஸாக ஃபைல் பண்ணுவாங்கன்னு நம்புகிறேன். அதற்கு அடுத்த கட்டமாக என்ன மாதிரியான சூழ்நிலை போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். கூடிய விரைவில் உங்களுக்கு நீட் ரிசல்ட்டும் வந்துடும். ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டேஜஸ், கவுன்சிலிங் ப்ராசஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதில் எல்லாத்துலேயும் மிஸ்பா அகாடமி தொடர்ந்து உங்களுக்கு வீடியோஸ் மூலமாக சப்போர்ட் பண்ணுவோம். அண்ட் இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள், சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷன் போடுங்க. அடுத்த வீடியோவில் அதற்குரிய பதிலையும் பார்த்துடலாம். ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். நம்ம சேனலை பார்க்கக்கூடிய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு இந்த வருகிற மருத்துவ கலந்தாய்வில் நல்ல இடங்கள் உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லி உங்களுக்கு அப்ளை பண்ணிக்கிறேன். ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.